வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு வந்திருக்கிற அந்த ரெண்டாவது ப்ரோமோல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஸ்கஷன் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஃபயரா பத்தி எரியுது சோஷியல் மீடியா. டிடிஎஃப் வின்னர் வந்து ரயான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே இன்ஃபர்மேஷன் லீக் ஆச்சு. அதை பத்தி நம்மளும் வீடியோ போட்டிருந்தோம். ரயான் வந்து 21 புள்ளி வச்சிருக்கிறதாவும் முத்து வந்து 19 புள்ளிகள் இருக்கிறதாவும் தகவல் வெளியா இருந்தது. இப்ப இந்த ப்ரோமோ பார்க்கும்போது ரிசல்ட்டை பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணல. ஃபைனல் டாஸ்க் ஒன்று வைக்கிறாரு. அந்த டாஸ்க்ல 0 பாயிண்ட்ல இருந்த விஷால், அருண், ஜாக்லின், பவித்ரா இவங்க வந்து கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்பனா இந்த 2 பேருக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்றம் டாஸ்க்கை வந்து நிப்பாட்டி வச்சிருந்தார்ல விஷால், அருணுக்கு. இப்போ அந்த டாஸ்க்ல அவங்க 0 புள்ளிகள்ல இருந்தாங்க, அதை நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறம் டாஸ்க் மூவ் ஆயிருந்துச்சுன்னா இந்த 4 பேர்ல யாருக்காவது புள்ளிகள் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அப்போ கிடைக்கல அப்படின்னா அந்த டாஸ்க் நடக்கலன்னு அர்த்தம். அப்போ அடுத்த டாஸ்க்கு போயிடுறாரு. அடுத்த டாஸ்க்ல இந்த 4 பேரும் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ கிளாக் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறாங்க. அது 12 கோல் போடணும். சின்ன பால் அந்த ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு போடணும். அது வந்து எடிட்டர் வந்து கிமிக்லாம் பண்ணுறாரு. அதை வச்சு நம்ம யார் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. எவ்வளோ தேடினாலும் க்ளூ கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ அதை விட்டுருவோம். இப்போ எல்லாருமே அங்கே பார்த்துருக்குறாங்க, கண்டஸ்டன்ட் எல்லாருமே. இதில் யார் புள்ளிகள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எவ்வளோ புள்ளிகளில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் இருக்குது. இப்போ இந்த டாஸ்கில் எவ்வளோ புள்ளிகள் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு பிக் பாஸ். அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் ஷாக் ஆகுறாங்க? ரிசல்ட்டை வந்து அப்புறமா சொல்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ ஆச்சரியமாக ரியாக்ஷன்லாம் வேற கொடுக்குறாங்க? ஸோ வெளியே வந்த தகவல் வந்து புள்ளிகளின் அடிப்படையில் தான் வந்திருக்குது. இப்போ ரயான் தான் வின் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விஜேஎஸ் தான் வந்து டிக்கெட்டை கொடுக்க போகிறாரா? எந்த ட்விஸ்ட்டும் கிடையாதுங்க. விஜேஎஸ் வந்து கொடுக்க போகிறாருங்க ரயானுக்கு டிக்கெட்டை அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இங்கே 4 புள்ளிகள் வந்து ரயான் கிட்ட இருந்து பறிக்கப்பட போகுது. இந்த சீசனின் முதல் குறும்படம், அதாவது முதல் வாரத்திலே வந்துருச்சு ரவீந்திரன் சார் குறும்படம், ரஞ்சித் ரவீந்திரன். ஆனால் அதை போடல, வாயிலேயே போட்டார் விஜய் சேதுபதி. இந்த மாதிரி நிறைய குறும்படங்களை வாயிலேயே போட்டிருந்தாரு. ஏங்க அது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் கழுவி ஊற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவரே வந்து சொன்னார், நானும் கேட்டுட்டு இருக்கிறேன், இந்த டேரக்டர் தான் போட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பால் அந்த பக்கம் தள்ளி விட்டாரு. இப்போ டைரக்ஷன் டீம் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டார்ஸ் குறும்படம். இந்த சீசனில் தான் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக குறும்படம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக எதுக்கு இந்த மாதிரி சீக்ரெட் டாஸ்க் வச்சாங்கன்னா போடுவாங்க, இல்லைனா வந்து யாராவது பஞ்சாயத்தில் மாட்டினாங்கன்னா போடுவாங்க எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த முறை இந்த சீக்ரெட் டாஸ்க் குறும்படம் கூட போடல, அந்த பிராங்க் குறும்படம் அதையும் போடாமல் நேராக ஃப்ரீ ஸ்டார்ஸ் குறும்படம் தான் போட்டாங்க. ஏன்னா நாங்கள் ரொம்ப நல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேம் ஆட்டிருக்காரு, ஏஞ்சல் தன்மையில் இருக்காரு அந்த டேரக்டர். அதை பார்க்க முடியுது. ஸோ இதுவரை வராத குறும்படம் இப்போ வரப்போகுது. நாளைக்கு விஜேஎஸ் அந்த குறும்படத்தை போட போகிறாரு. அதில் வந்து ரயானுக்கு 4 புள்ளியை பறிக்க போகிறாரு. அந்த ஜார் டாஸ்க்கு, இந்த ஜார் டாஸ்க்கை பற்றி நம்ம நிறைய முறை பேசியிருக்கிறோம். ஜார் டாஸ்க்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் பிட் டாஸ்கில் இந்த ரயானை வந்து லெவல் 2ல் வந்து தூக்குனாரு முத்து. அந்த டீமை பண்ணி அடித்தாங்கல்ல. அதில் காண்டாயிட்டு பார்த்தீங்கன்னா ராணவ் பண்ணது தப்பு, அன்னத்திகளாக தான் ராணவ் விளையாடினாரு. அதை முத்துக்குமரன் சொன்னால் எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்லாம் உருட்டினா அப்படி இந்த ரயான் வந்து அந்த வைத்திருச்சல். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பார்த்து பயந்துட்டீங்க, எனக்காக தான் நீங்கள் அலைன்ஸ் போட்டீங்க அப்படின்லாம், முடிஞ்சா வாங்க தனியாக மோதுங்க அப்படின்லாம் வார்த்தையை விட்டான். கடைசியில் அடுத்தடுத்து அந்த டாஸ்கில் முத்து தான் ஜெயிச்சாரு. அந்த டவர் டாஸ்க்லையும் பார்த்தீங்கன்னா ஜார் டாஸ்கில் முத்து தான் ஜெயிச்சாரு. அதில் 2 டீமாக வச்சுருந்தாங்க, 5 பேர் போட்டி, 2 போட்டி நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா டைமிங் அடிப்படையில் தான் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டது 5 பேருக்கு. இப்போ அதில் முத்து, ரயான், ஜாக்லின், தீபக், பவித்ரா இவங்களுக்கு தான் பாயிண்ட் கிடைச்சது. இதில் டாப்பில் வந்தது முத்துக்குமரன், லாஸ்ட்டில் வந்தது பவித்ரா. அவங்களுக்கு வந்து 4 நிமிஷம் ஆச்சு நினைக்கிறேன், 4 நிமிஷம் சில வினாடிகள் ஆச்சு அது முடிக்கிறதுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து 1 பாயிண்ட்டு. அடுத்து 2-3 நிமிஷம் கிட்ட க்ளோஸ் காலில் பார்த்தீங்கன்னா இவர் முடித்தார் தீபக். அவரை விட ஒரு 3 வினாடி வந்து முன்னாடி முடித்தாங்க ஜாக்லின். இவர் வந்து 2:24 ரயான் வந்து 1:50 வந்து முத்துக்குமரன் முடிச்சிட்டாரு. 1 நிமிஷம் 50 செகண்டில் முடிச்சிட்டாரு. ஸோ இப்போ அந்த டாஸ்க் நடக்கும்போது ஜார் வந்து வச்சுட்டு எக்ஸ்டென்ஷன் வந்து ஆட் பண்ணிட்டே போகணும். எக்ஸ்டென்ஷன் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா எல்லோ மார்க்கு கீழே தான் பிடிக்கணும், மேலே போகக்கூடாது. அப்படி மேலே பிடிச்சவங்கள வந்து பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியே தூக்குனார். ராணவ் வெளியே போங்க, சௌந்தர்யா வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை தூக்கிட்டு இருந்தார். அப்படி ராணவ் வந்து வெளியே போங்க ஃபவுல் கேம் சொல்லும்போது இந்த பக்கம் எல்லைக்கு வந்துட்டு ரயான் என்ன பண்ணுறாரு, எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணிட்டாரு. எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணும்போது எங்கேயாவது பிடிக்கலாம், ஏன்னா அவங்க
அந்த எல்லோ லைன் தாண்டி தான் நிற்கிறாங்க. அங்கே ஒரு பேஸ் இருக்குல்ல, அந்த பேஸ் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க. ஸோ எடுத்துட்டு அவங்க எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணுறாரு. எங்கேயாவது பிடிக்கலாம், தப்பு இல்லை. எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணி முடிச்சதும் நடக்கும்போது, அந்த எல்லோ லைன் கிராஸ் பண்ணி நடக்கும்போது அடுத்த எல்லைக்கு போகிற வரை பார்த்தீங்கன்னா கீழே தான் பிடிக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஆட் பண்ணிட்டு மேலே ஜாரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறாரு ரயான். இந்த டைமில் தான் வந்து ராணுவ வெளியேற சொல்லி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதை கவனிக்கல. இப்போ சிக்கிட்டாரு, மாட்டிக்கிட்டாரு குறும்படத்தில். இப்போ அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் கொடுக்கப்பட்டது ரயானுக்கு. இப்போ அந்த 4 கழிச்சிட்டோம் 21லேருந்துன்னா, அப்போ முத்து தானே செகண்ட் லீடில், அதாவது 19 புள்ளிகள் இருக்கிற முத்து தான் இப்போ டாப்பராக வருவார். அப்போ டிக்கெட் வந்து முத்துக்கு தானே போகணும். ஸோ குறும்படம் போட்டு ரயானை கிழிச்சு தொங்க விட்டு டிக்கெட், அதாவது சீசன் 6ல் கமல் சார் பண்ணியிருப்பாரு, தனலட்சுமி கிட்டேருந்து வெற்றி பறிக்கப்பட்டு இங்கே சரியா விளையாடின விக்ரமனுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோ கூட வந்திருக்கும். ஆனால் டிடிஎஃப்ல இது நடந்திருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. சீசன் 1ல் நடந்ததா சொல்கிறாங்க. இப்போ விஜேஎஸ் அந்த மாதிரி பண்ணுவாரா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த குறும்படத்தை நீங்கள் நல்லா பாருங்க, ஜாரை அட்ஜஸ்ட் பண்ணுறாரு உண்மைதான். ஆனால் அவர் தான் வந்து பவுண்டரி உள்ளேருந்து தானே அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. அங்கே இவர் ரயானுடைய பிஆர் கும்பல் அவங்க களத்தில் இறங்கி சொல்கிறதுனா நல்லா பாருங்கன்றாங்க. நல்லா தான் பார்க்குறோம். இப்போ ஜாரை அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அதை ஒரு முறை எல்லைக்கு, இந்த எல்லைக்கு வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம், அந்த எல்லைக்கு போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஒவ்வொரு முறையும் ரயான் பண்ணியிருக்கலாமே, எல்லாருமே பண்ணியிருக்கலாமே. யாருமே ஜாரில் கை வைக்கலையே. இப்போ ரயான் மட்டும் ஏன் அங்கே கை வச்சாரு? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும்போது அந்த போலை வந்து ஸ்திரப்படுத்துறதுக்காக, அதாவது ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. போலை தான் ஸ்ட்ராங் ஆக்க என்ன வேணால் பண்ணலான்னு சொன்னார். மேலே இருக்கிற ஜாரை அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்லாம் அவர் சொல்லலை. ஜாரும் போலில் தான் வரும்னு அப்படி இவங்க உருட்டினாங்கன்னா, அப்போ அந்த ஜாரை அட்ஜஸ்ட் பண்ணுறதோ இந்த எல்லைக்கு பண்ணி, இந்த எல்லையிலேருந்து கிளம்போது பண்ணிவிட்டு அந்த எல்லைக்கு போயிட்டு அங்கே ஒரு முறை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கிளம்போது பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வந்து இப்படி மாற்றி மாற்றி பண்ணியிருப்பாரு இதே ரயான். ஏன் பண்ணல? இப்போ யாருமே பண்ணலையே. ஏன் பண்ணல? ஏன்னா பண்ணக்கூடாது, அதனால தானே பண்ணல. ரயானே பண்ணலையே, திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணலையே. அப்போ நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்றுச்சா ஜாரு? கிடையாது. ஈவன் லாஸ்ட்டு அவர் மூவ் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா ஓடுறாரு, ஓடி தான் போய் ரீச் பண்ணார், இல்லைன்னா மிஸ் ஆகிருக்கும் அது முன்னாடியே. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜார் வேற, போல் வேற. போல் மேலே தான் ஜார் இருக்குது. ஸோ ஜாரை அட்ஜஸ்ட் பண்ணது தப்பு அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம், நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த கும்பல் வந்து இல்லை, அது எக்ஸ்டென்ஷனை ஸ்திரப்படுத்துறதுக்காக பண்ணுறது. எக்ஸ்டென்ஷனை ஸ்திரப்படுத்த பண்ணலாம், நீங்கள் எங்கே வேணால் கை வைக்கலாம் கோட்டுக்கு உள்ளே இருக்கும்போது. ஆனால் கோடை தாண்டிட்டிங்கன்னா பண்ணக்கூடாது. ஆனால் ஜாரை யாருமே அட்ஜஸ்ட் பண்ணலை, ரயானை தவிர. ரயான் மட்டும்தான் பண்ணியிருக்கிறாரு. அதை பிக் பாஸ் கவனிக்கலை. ஸோ அதனால் அது ஃபவுல் கேம் தான். அந்த 4 பாயிண்ட்டை புடுங்குனா கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் புடுங்குவாரா விஜேஎஸ்? இப்படி பண்ணால் செம சூப்பராக இருக்கும், சரியாகவும் இருக்கும். சூப்பராங்கிறத விட சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் அது சூப்பராகவும் இருக்கும். ஆனால் பண்ணுவாரா? இப்போ இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது எந்த ட்விஸ்ட்டும் கிடையாது. டிக்கெட்டை நான் கொடுப்பேன் என் கையால் அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட்டுன்ட்டார்னா, அவர் கையால் வந்து கொடுக்க போகிறது இல்லை. வேறு ஆக்டிவிட்டி ஏரியாவில் இந்த விஷ்ணுக்கு பண்ணாங்கல்ல, இங்கேருந்து சுவிட்சை அழுத்தினா பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம். இப்போ வின்னர் இவர் ரயான் தான் சொல்லிட்டு வந்த தகவலில் இப்போ சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லாருமே இதை பற்றி தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக குறும்படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. பார்ப்போம், இந்த குறும்படத்தில் ரயான் சிக்கிறாரா, முத்து தான் வின்னரா, இல்லை ரயான் தான் வின்னரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இது நாளைக்கு தான் தெரியும். ஷூட் நடந்ததுக்கப்புறம் தான் அது லீக் ஆகும். ஏன்னா மற்ற விஷயங்களாவது ஒரு நாள் முன்னாடி லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஷூட் வந்து சாட்டர்டே தான் நடக்க போகுது. ஸோ அதனால் நாளைக்கு தான் அது தெரியும் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.